நேற்று பிரதமர் மோடி அவர்கள் வேணும்னே தமிழ்நாட்டை அவமானப்படுத்துகிற வேலையை பார்த்துருக்காரு. முதல்ல அவர் எல்லா பிரதமர்களும் ஜவஹர்லால் நேருவில் ஆரம்பித்து கடைசியாக டாக்டர் மன்மோகன் சிங் வரைக்கும் எந்த பிரதமராக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழ்நாட்டில் ஆங்கிலத்தில் தான் பேசுகிறது வழக்கம். வேண்டுமென்றே மோடி அவர்கள் தமிழ் மக்களை அவமானப்படுத்துகின்ற விதத்தில் தொடர்ந்து ஹிந்தியில் பேசுறது என்பது கண்டிக்கத்தக்கது. எனக்கு ஆச்சரியம்லாம் மோடியும் அண்ணன் பழனிசாமியும் எந்த மொழியில் பேசிக்கிட்டாருன்னா, அண்ணன் பழனிசாமிக்கு ஹிந்தி தெரிய ஆரம்பிச்சிச்சா, சிரிச்சு ரெண்டு பேரும் பேசினாங்களே, இல்லை மோடிக்கு இங்கிலீஷ் தெரிய ஆரம்பிச்சிருச்சா? இங்கிலீஷ் தெரிஞ்சுன்னா ஏன் தமிழ்நாட்டில் இங்கிலீஷில் பேசலை மோடி அவர்கள்? ஏனென்றால் அந்த ஆணவமா தமிழ்நாட்டில் ஹிந்தி இல்லை தான் நான் பேசுவேன், நீ ஹிந்தியில் தான் கேட்கணும் அப்படின்ற ஆணவமா? இந்த ஆணவம் கண்டிக்கத்தக்கது. என்னை பொறுத்த மட்டும் ஹிந்தி மொழிக்கு எதிரானவன் இல்லை, எனக்கும் ஹிந்தி பேச தெரியும். ஆனால் யாருக்கு எந்த மொழி தெரியுமோ அந்த மொழியில் பேச வேண்டும் என்பது மிக முக்கியமானது. இந்த ஆணவ போக்கு தான் ஆர்எஸ்எஸ்னுடைய போக்கு, இந்த அதிகார போக்கு தான் ஆர்எஸ்எஸ்னுடைய போக்கு. அதை காட்டுவதற்காக பிரதமர் பேசினாரா என்பது கேள்வியாக இருக்கிறது. தொடர்ந்து இது பேசுவது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கதும் கூட. அதே போலவே பிரதமர் நேற்று பேசும்போது மோடி அவர்கள் சொன்னது என்னட்டுன்னா, தமிழ்நாட்டுக்கு நாங்கள் அள்ளி கொடுத்துருக்கோம், அதுக்கு முன்னாடி இருந்த மன்மோகன் சிங் அவர்கள் ஒன்றுமே பண்ணலை, அதை விட நாங்கள் அத்தனை லட்சம் கோடி கொடுத்துருக்கோம், இத்தனை லட்சம் கோடி கொடுத்துருக்கோம்னு கதை சொல்லிக்கிட்டு இருந்தார். ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. இதுக்கு எங்கள் ஊரில் ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு ஊரில் ஒரு அப்பா இருந்தாராம். அது அந்த அப்பாவுக்கு 5 பிள்ளைகள் இருந்தாங்களாம். அந்த 5 பிள்ளைகளும் வேலைக்கு போக ஆரம்பித்து சம்பாரிச்சிட்டு 5 பிள்ளைகளும் சேர்ந்து 100 ரூபா கொடுத்தாங்களாம். அந்த பிள்ளைகளுக்கு செலவுக்கு 5 ரூபா கொடுத்துக்கிட்டு இருந்தாராம். ஒரு பிள்ளைக்கு செலவுக்கு 5 ரூபா கொடுத்துக்கிட்டு இருந்தாராம் அவங்க அப்பா. 10 வருஷம் கழிச்சு அந்த பிள்ளைகள் எல்லாம் 100 ரூபா இருந்தது 200 ரூபாயா அந்த குடும்பத்துக்கு வருமானம் வந்துருச்சான். இருந்தாலும் அந்த அப்பா அந்த குழந்தைக்கு அந்த பையனுக்கு 4 ரூபா 20 காசு கொடுத்தாராம். இது யாருக்கு நேட்டுன்னா, ஒரு மத்திய அரசு ஒரு மாநில அரசு எப்படி நடத்துங்கிறதுக்கு எடுத்துக்காட்டுக்குதா. தமிழ்நாட்டுக்கு மன்மோகன் சிங் அரசு 5 ரூபா கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு, மோடியினுடைய அரசு 4 ரூபா 20 காசு கொடுத்துக்கிட்டு. இது எதை காட்டுதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் இத்தனை லட்சம் கொடுத்தோம் அத்தனை லட்சம் கொடுத்தோங்கிறது முக்கியம் கிடையாது. எவ்வளவு உங்களுக்கு வருமானம் வருதோ அரசாங்கத்தில் மத்திய அரசுக்கு, அதிலிருந்து என்ன பங்கு கொடுக்குறீங்கிறதா முக்கியம். அந்த பங்கு குறைஞ்சிக்கிட்டு வருது. இதனுடைய விளைவாக தமிழகம் வஞ்சிக்கப்படுது. தமிழகத்திற்கு வர வேண்டிய திட்டங்களை தர மறுக்கிறீங்க. அது டெல்லி மதுரை மெட்ரோவாக இருக்கட்டும், கோயம்புத்தூர் மெட்ரோவாக இருக்கட்டும், அல்லது ஓசூருக்கு வர வேண்டிய ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், மதுரைக்கு வர வேண்டிய ஏர்போர்ட்டுடைய விரிவாக்க பணியாக இருக்கட்டும், மற்ற மதுரை தூத்துக்குடி அகல அருப்புக்கோட்டை ரயில் பாதை திட்டமாக இருக்கட்டும், இந்த திட்டங்கள் எல்லாம் கைவிடப்படுவதற்கு காரணம் மோடி அரசு பணம் கொடுக்க மறுக்கிறதுனால. எய்ம்ஸ் 2019 அடிக்கல் நாட்டில் எய்ம்ஸ் இந்த ஜனவரியில் ஓப்பன் பண்ணிடுவோம்னு சொன்னாங்க. இப்போ கேட்டிங்கன்னா அதிகாரிகள்கிட்ட கேட்டிங்கன்னா இன்னும் 2 மாதம் ஆகுங்கிறாங்க. 2 மாதம்னா கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துடும். கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துருச்சுன்னா இந்த எலெக்ஷன் முடிஞ்சிடும். அதனால திறப்பு விழா இல்லை. அதனால மோடி மதுரைக்கு வராமல் சென்னைக்கு போயிருக்கார். ஏனென்றால் இந்த அரசை பொறுத்த மட்டும் தொடர்ந்து தமிழகத்தை ஏமாற்றுவதிலும் தமிழர்களை ஏமாளிகளை நினைப்பதிலும் பாஜக குறியாக இருக்கிறது. இந்த கூட்டணி, அதாவது இந்த கூட்டணி அமைச்சர் நேற்று கூட்டத்தில் பேசும்போது எல்லாரும் பழனிசாமி அண்ணன் அவர்களும் தினகரன் அவர்களும் அன்புமணி அவர்களும் எல்லாரும் ஒன்றா இருந்தாங்க. அதுக்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு காமன் கிரவுண்ட் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா சிபிஐ. அன்புமணி மேலேயும் சிபிஐ கேஸ் இருக்கு, தினகரன் மேலேயும் சிபிஐ கேஸ் இருக்கு. எல்லாத்தையும் கொண்டு வந்து நிற்கிறதுங்கிறது சிபிஐ ஆயிடுச்சு. இப்போ இந்த கூட்டணிக்கு என்டிஏன்னு பேர் வைக்காமல் பேசாமல் சிபிஐ அலையன்ஸ் வச்சிருக்கலாம். அவர்களை பொறுத்த மட்டும் இந்த கூட்டணி சிபிஐ அதிகாரிகளால் மிரட்டப்பட்டு உருவாக்கப்பட்ட கூட்டணி. இது மக்களுடைய நம்பிக்கை இழந்த கூட்டணி. இந்த கூட்டணி 3வது இடத்துக்கே தடுமாறி வரப்போகுது. இந்த கூட்டணியை பொறுத்த மட்டும் பணம் அதிகமாக இருக்குது, அதிகாரிகள் அதிகமாக இருக்காங்க, ஹிந்தி பேசுகின்ற முதலாளிகள் நிறையா இருக்காங்க. இந்த பலத்தோடு இந்த கூட்டணி நிற்க போகுது. என்னை பொறுத்த மட்டும்
நம்முடைய திருப்பரங்குன்றம் எம்எல்ஏவாக இருக்கட்டும், திருமங்கலம் எம்எல்ஏவாக இருக்கட்டும், அவர்களே தட்டு தடுமாறி 3வது இடத்துக்கு தான் வரப்போகிறாங்க. ஏனென்றால் மக்களுடைய நன்மைக்காக இல்லாமல் பணத்தை மட்டும் நம்பி, அதிகாரிகளை மட்டும் நம்பி இருக்கின்ற ஒரு கூட்டணியாக இந்த கூட்டணி மாறி இருக்கிறது. இந்த கூட்டணி தமிழகத்திலே தோற்கடிக்கப்பட வேண்டும். அதுவும் குறிப்பாக பாஜக வேன்றூன்றுவதற்காக தொடர்ந்து முயற்சி வருகிறது. 4 சட்டமன்ற உறுப்பினர்களை கடந்த முறை வென்றார்கள். அந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த முறை தோல்வியுற வேண்டும். தமிழக மக்கள் அவர்களுக்கு சரியான பாடம் கற்பிப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்கிறது. கேள்வி எழுங்க. மக்கள் தான் முடிவு பண்ணணும். எங்களை பொறுத்த மட்டும், இவர்களை பொறுத்த மட்டும் மிகப்பெரிய அளவில் மக்கள் நம்பிக்கை இழப்புங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. பாஜகவிற்கு எதிரான மனநிலை மிகப்பெரிய அளவில் இருக்குது. அதுவும் குறிப்பாக 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் போன்ற மிக முக்கியமான திட்டங்கள், தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார பிரச்சனை போல மாறிவிட்ட 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் மறுக்கப்பட்டு வேலை இல்லாமல் தொடர்ந்து ஒரு வருடங்களாக அந்த நிதி ஒதுக்கப்படாமலும் தொடர்ந்து தமிழக மக்களை வஞ்சித்து வருகின்ற இந்த மோடி அரசுக்கு எதிரான மனநிலை தொடர்கிறது. சிறு தொழில் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மோடி அரசினுடைய தவறான பொருளாதார கொள்கைகளால் தமிழகம் பாதிப்பு வருகின்ற நிலையிலே பாஜகவை பொறுத்தமட்டில் பாஜக எந்த கூட்டணியில் இருக்கோ அந்த கூட்டணி 3வது. ஜனவரி 17ஆம் தேதி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மதிப்புக்குரிய கார்கே அவர்களும் அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் எங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை 39 பேர்கிட்ட கேட்டிருக்காங்க. அவர்கள் கேட்டுக்கொண்டது என்னட்டா, இதை பற்றி வெளியில் பேசக்கூடாது. அதனால அவர்கள் மீது அன்பும் மரியாதையும் வச்சிருக்க யாரும், உண்மையான எந்த காங்கிரஸ்காரர்களும் அதை பற்றி வெளியில் பேசுவது என்பது நியாயமாக இருக்காது. விஜய் அவர்களுக்கு சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கு, அதை எப்படி பார்க்குறீங்க? சீமான் ரொம்ப நாளாக சின்ன ஒதுக்கிட்டு அவருக்கு தரமாட்டா தெரிஞ்சவங்க, அவர் சின்ன ஒதுக்கியிருக்காரு. அது பழைய சின்னம் இருக்குல்ல, அவங்க கேட்கறத ஒதுக்க மாட்டாங்க. சின்னம் ஒதுக்குற பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் கமிஷனோ அல்லது எலெக்ஷன் கமிஷனுடைய எந்த விதத்தில் அவர்கள் அதை ஃபாலோ பண்ணுறாங்கங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் தான். எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த மட்டும் அவர்களுக்கு பிடித்தவர்களுக்கும் பிடிக்காதவர்களுக்குமான ஒரு பார்வையை வைத்து வருகிறார்கள். அதனால் எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த மட்டும் அவர்களுடைய முடிவுகள் மக்கள் மன்றத்தில் இருக்குது. அதை பற்றி மக்கள் தான் முடிவு செய்யணும். என்னை பொறுத்த மட்டும் எந்த ஒரு கட்சிக்கு சின்னம் ஒதுக்கி இருக்கிறது என்பது எலெக்ஷன் கமிஷனுடைய டொமைனில் வருது. அதை பற்றி ஒன்று விமர்சிப்பதற்கு எனக்கு அதில் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா பெரிய பெரிய சின்னங்கள்லாம் இப்போ டெபாசிட் இழக்கிற நிலைமைக்கு வந்து நிற்குது. அதனால் சின்னங்களை பொறுத்த மட்டும் மக்கள் ஒரு காலத்தில் சின்னத்துக்காக ஓட்டு போட்டாங்க. இப்போ எந்த சின்னமாக இருந்தாலும் சரி, அது பலாப்பழத்தை கொண்டுட்டு போய் ஓபிஎஸ் 3.5 லட்சம் ஓட்டு வாங்கிட்டாரு. ரெட்டலை சின்னத்தில் நின்றாங்க, அவங்களுக்கு டெபாசிட் போச்சு. அதனால் நீங்கள் சின்னத்துக்கும் மக்களுக்குமான நம்பிக்கை என்பது அது முடிஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்.